2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வீட்ல வந்து அரைச்சு வச்ச அந்த கோதுமை மாவு. ஸோ கடையில வாங்குனது கிடையாது. ஸோ இத வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நல்ல தண்ணி ஊத்தி, நல்லா வந்துட்டு கட்டி இல்லாம வந்து நான் அத வந்து கரைச்சு விட்டுக்க போறேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன டின்னர் பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, கோதுமை வந்து இந்த பால் எடுத்து நம்ம கஞ்சி மாரி செய்ய போறோம். ஸோ ரொம்ப அந்த கான்ஸ்டிபேஷனே ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த குழந்தைக்கு வந்து 3 நாள் ஆகி மோஷனே போகல அப்டின்ற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு குடுங்க. ஸோ நல்லா தண்ணி ஊத்தி இத நல்லா கரைச்சுக்குவோம். நெறைய தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கணும் ஆக்சுவலா. இந்த மாரி நல்லா கட்டியே இல்லாம எல்லா கட்டியும் எடுத்து விட்டுறலாம். ஆ இந்த மாரி நல்லா கரைச்சுக்கணும். கட்டி எதுவும் கார்னர்ல எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அது இல்லாம நல்லா கரைச்சு விட்டுறலாம். ஸோ ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப சூப்பரான ரெசிபி ஆக்சுவலா இது. கண்டிப்பா வந்துட்டு வீக்லி ட்வைஸ் உங்க குழந்தைக்கு குடுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் குடுத்துட்டு போயிரலாம். ஸோ 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பவுல்ல நான் வந்து ஃபில்டர் வச்சு அந்த மாரி ஃபில்டர் பண்ணிக்க போறேன். ஸோ இத வந்துட்டு உள்ள வந்து திப்பியெல்லாம் இருக்கும். அந்த திப்பியெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான், நம்ம வந்துட்டு ராகி அரைச்சு பால் எடுப்போம் இல்லையா? ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதுலயுமே வந்துட்டு நம்ம இந்த மாரி திப்பியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அந்த கோதுமை பால் மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்துக்க போறோம் ஆக்சுவலா. ஸோ இத வந்துட்டு நம்ம அடுப்புல வந்துட்டு ஒரு இதுல பேன்ல வச்சு நம்ம வச்சிரலாம். கொஞ்சம் இது வந்து டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தண்ணீல தாராளமாவே நம்ம வந்து இத ஊத்திக்கலாம். இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குழந்தைக்கு குடுக்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா மார்னிங் டைம்ல வந்து குழந்தைக்கு குடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து டின்னரா அத வந்து செய்யலாம். நான் கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ம். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா நான் ஊத்தி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்களும் வந்து உங்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இத வந்து கைவிடாம நம்ம வந்துட்டு கிண்டிட்டே இருப்போம். ஸோ கிண்டிட்டே இருந்தா இந்த மாரி நல்லா திக்கா வந்துரும். ஸோ கட்டியும் இல்லாம பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாரி கிண்டுங்க. 1 வயசு மேல இருக்க குழந்தைக்கு கூட நீங்க தாராளமா இத குடுக்கலாம். அவங்களுக்கு நீங்க வந்து இத குடுக்குறப்ப வந்து கொஞ்சமா வந்துட்டு வெல்லம் இல்லன்னா வந்துட்டு இது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நீங்க வந்து குடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. ஆ அவ்வளோதான். இது வந்துட்டு கொஞ்சம் இதாயிடுச்சு. நம்ம சிம்ல வச்சுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சுருவோம். ஸோ ஃபோர்க்ல வச்சு கிண்டுனேன் அப்டின்னா, அந்த கட்டி எதுவுமே ஃபார்ம் ஆகாம இருக்கும் அப்டின்றதுக்காக நான் வந்துட்டு ஃபோர்க்ல வச்சு இது வந்து கிண்டிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சூப்பரா வந்துட்டு ஒரு ஜெல்லி மாரி வந்துருச்சு பார்த்தீங்களா? வரவும் அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிட்டு, நம்ம பவுல்ல மாத்தி குடுத்துடலாம். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ள அவுல் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த வெள்ள அவுல வந்துட்டு 2 டூ 3 டைம்ஸ் நல்லா வந்துட்டு தண்ணீல வந்து வாஷ் பண்ணிக்க போறேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு, ஒரு நல்ல தண்ணி ஊத்தி இத வந்து நம்ம வந்து ஊற வைக்க போறோம் ஆக்சுவலா. இது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறுனாலே போதும். ஈஸியா வந்து இது வந்து ஊறிரும். ஸோ 10 நிமிஷம் இத ஊற வச்சுருவோம். ஸோ சைட்ல என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பனானாவ வந்து நல்லா எடுத்துக்கிறோம். கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறுனதும், ஒரு மிக்ஸி ஜார்ல பனானாவையும் இதையும் போட்டு நல்லா நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். ஸோ இதுலயுமே நல்லா தண்ணி நல்லா தாராளமா ஊத்திக்கோங்க. ஸோ அடுப்புல வச்சுட்டு கிண்டிட்டே இருக்கணும். இது வந்து கரெக்ட்டா ஒரு 3 டூ 5 மினிட்ஸ்க்குள்ள இது வெந்தா போதும். ரொம்ப இது வேகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ சூப்பரா அண்ட் ஈஸியா அண்ட் ஃபாஸ்ட்டா ரெடி ஆயிடும். இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுமே நீங்க குடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது. ஸோ பனானா டேஸ்ட்டும், அந்த அவுலோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் இது ஈஸியாவும் டைஜெஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க டின்னருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். நான் வந்துட்டு செவ்வாழைப்பழம் 2 பழம் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்துட்டு எந்த மாரி வாழைப்பழமா இருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா குழந்தைங்களுக்கு குடுக்குறப்போ நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணி தான் குடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு குயிக் அண்ட் ஈஸியா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நைட் டின்னரா இருக்கும். ஸோ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லாவே அது வெந்துருச்சு. ஸோ இத அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சூப்பரா வெந்துருச்சு. இப்ப நல்லா வந்து நீங்க வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து டக்குனு பசி எடுக்குது, குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனானா தான் ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்பவே எம்மி அண்ட் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இந்த பனானா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பனானா பேஸ் பண்ணி தான். ஸோ பனானாவ வந்துட்டு நான் இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ண பனானாவ வந்து நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில சூப்பரான ஒரு விஷயம் ஆட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டேட்ஸ் தான் ஆட் பண்ண போறேன்.
ஸோ சீட் இருந்தால் அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸை அப்படியே வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக ஒன்று நல்லா ஊற வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நல்லா வேக வச்சு கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து பனானாவோட அந்த டேட்ஸை ஸ்டீம் பண்ணிடுறேன். ஸோ எடுத்து பார்ப்போம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லாவே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அது வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது டேட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நல்ல த்ரூ அவுட் அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நைட் வந்து அதை சாப்பிட்டுட்டு தூங்குனாங்கன்னா தூக்கமும் சூப்பராக வரும். அவங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அதை அப்படியே போயிட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரெஸ்ட் மில்க் இல்லை ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நான் அது வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ வியானோட ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் எம்மியான ரெசிபி இதுதான். அடுத்தது நான் வந்துட்டு கொஞ்சம் அவுல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவுல் வந்துட்டு வெள்ளை அவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் அவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தேவையான குவான்டிட்டி நான் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம். அவுல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆப்பிள் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா வந்து நம்ம தோலை பீல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிரேட் பண்ண போகிறோம் இந்த ஆப்பிளை. நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இந்த அவுல் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாருங்கள் இதாயிடுச்சு, ஊறிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்குமா அழகாக ஊறிடுச்சு. ஸோ அந்த அவுலையும் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்பிளையும் நான் வந்துட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான செம்மையான ஒரு டின்னர் ரெசிபி. ஸோ அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து அப்படியே ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஸோ இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே நான் குயிக்காக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தாலே போதும். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். கரண்டி வச்சு லைட்டாக கிண்டிகிட்டே இருப்போம். அடி பிடிக்காது. ஏன்னா ஆப்பிளும் ஆக்சுவலாக ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. அவுளும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இதுவும் சூப்பர் அண்ட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய டின்னர் ரெசிபி தான் இதுவுமே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுல் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கோல்டு இருக்குது என் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறவங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்ப கோல்டு அண்ட் காஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா பாலில் கொஞ்சம் மிளகு மஞ்சள்லாம் போட்டு நம்ம பால் குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வெள்ளை அவுல் வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. ஊறினதும் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகு சீரகம் வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் வறுத்து, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரெசிபியை வந்துட்டு அவ்வளோதான். ரொம்ப கோல்டாக இருக்குது காஃபாக இருக்குது அப்படின்ற குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அண்ட் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியான பதம் வந்ததும் நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிகப்பு அவுல் வச்ச ரெசிபி. ஸோ சிகப்பு அவுல் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெள்ளை அவுலை விட. ஸோ சிகப்பு அவுல் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஊற வச்சுக்கணும். நான் ஊற வச்சு 2, 3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அது ஒரு பவுலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து தண்ணி வச்சு இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு வெள்ளை அவுல் கூட குவிக்காக வெந்துடும். ஆனால் சிகப்பு அவுல் வேகிறதுக்கும் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்பிள் வந்துட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நம்ம வெள்ளை அவுலோட ஆட் பண்ணதுனால நம்ம லாஸ்ட் டைம் நல்லா கிரேட் பண்ணி அந்த ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த அவுலோட ஆட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த ஆப்பிளை. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டீமரில் தான் வைக்க போகிறோம். நான் அடுப்பில் அந்த பக்கமாக வந்து நான் ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டீமரில் வச்சு அது வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஆப்பிள் ஸ்டீம் ஆகி வரட்டும். ஸ்டீம் ஆனதும் நம்ம அதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக தான் ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அவனுக்கு போதுன்ற அளவு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அண்டு அவுல் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ அது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேகணும்.
இப்போ ரெண்டுமே வெந்துருச்சு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவுள் நல்லாவே குழஞ்சிருச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நான் இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஆப்பிள் செக் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பா நம்ம வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணதுனாலே அது கொஞ்சம் ஈஸியாகவே வந்துட்டு அது குக் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு இந்த பக்கம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நான் இது ரெண்டையுமே வந்துட்டு நான் ஜாரில் தான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டேஸ்ட்டு அண்ட் இந்த செகப் அவுல் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக டயட்டில் இதை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.